வயலன்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வர அரை வழியில் நல்ல போராட்டம் நடத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வயலன்ஸ் வரதுக்கு காரணம் என்னாச்சு? யார் வந்தாங்க? யார் ஊடுருவினாங்க? தேச விரோத சக்திகள் வந்ததுன்றதுல ஒரு டவுட் இல்லைங்க. நீங்கள் ஒருவேளை இந்த கவர்மெண்ட் நல்ல வழியாக நடக்கணும்னா அவங்கள கேள்வி கேளுங்கிறேன். எல்லாத்துலேயும் மோடி பிஜேபி இழுக்க தேவையே இல்லை. இங்கே நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது, அவங்கள கேள்வி கேளுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டின் அதிகாரத்தில் இருந்தது, ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். சரி, எடுத்துகிட்டு வரல, கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு, ஏன் சென்டர் பண்ணல அப்படின்னு கேட்டால் 2001 நீங்களே 11 நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே சட்டத்தில் போட்டுட்டோம், ஆனால் நீங்கள் இங்கே பண்ண விட்டுட்டோமே அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமாக பண்ண விடுறது நல்லதுங்களா? இதை புகழ்ச்சியாக எடுத்து தன்னோட கர்வமாக சொல்லிக்கிறது காங்கிரஸ் நல்லதுங்களா? பழைய கட்சியான காங்கிரஸ் பேசுகிற விதமாக இது. நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரிக்கு எகேன்ஸ்ட் அங்கே கோஷம் எழுப்பினவங்க இவங்கெல்லாம் டெஃபினட்டாக தேச விரோத சக்தி தான். நீங்களும் நாங்களும் எழுப்புமா? அண்ட் நீட் நேஷ்னல் லெவலில் ஒரு மெரிட்டோரியஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். நேஷ்னல் லெவலில் எந்த இந்திய குடிமகன் எங்கேருந்து படிக்கணும்னு விரும்பினாலும் அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு சிஸ்டம் அது. எந்த ஒரு ஸ்டேட்டையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு இல்லை. டீம் இந்தியான்னு சொல்லிட்டு போகிறது என்ன? இஃப் டைம் பெர்மிட்டிங் பார்த்துருப்பேன். ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்த டெலிகேஷனை பார்க்காதனால தமிழகத்தையே அவமானப்படுத்திட்டீங்க. நானும் எம்பி தான், அவரும் எம்பி தான். இல்லைங்க, இதெல்லாம் வேணாம் நமக்கு. இல்லைங்க, கொள்கை மாற்றம் வருமா? ட்ரம்ப் வந்த பிறகு அந்த ஆட்சியிலேருந்து நம்மளுக்கு வேறு விதமாக ட்ரீட்மெண்ட் இருக்குமான்றது விஷயம் இல்லைங்க. நம்ம ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. இல்லைங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட். அவர் துணை சபாநாயகர், அவரோட எனக்கு டெல்லியில் பார்லிமெண்ட்டில் மீட் பண்ணுற சந்தர்ப்பம் நிறைய இருந்திருக்கு. அவரும் என்னை சில விஷயத்தில் பார்த்து பேசியிருக்காரு, என்னோட மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு with all due respects I want to differ from him. பிரதம மந்திரி தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சர் வந்து பார்க்குறாரு. அவரை பார்த்தாரு, பேசினார், ஜல்லிக்கட்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கு என்ன பண்ணுறோமோ எங்கள் பொசிஷன் என்னன்றது விளக்கமாக சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்க்குறீங்க, உடனடியாக 4-5 மினிஸ்ட்ரிஸ் எத்தனை உதவி பண்ணணுமோ, எத்தனை இதில் ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்காங்க. சொல்யூஷன் கொடுக்காம இல்லை, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி அதில் என்ன பண்ணணுமோ முதலமைச்சருக்கே நாங்கள் கூட இருந்து பண்ணுறோம் ஜல்லிக்கட்டு விஷயத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம் பார்க்கல அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்க. பிரதம மந்திரிங்கிறவர் சில சமயம் பார்க்கறதுக்கான டைம் இருக்கும், பார்க்க முடியாமலும் போகலாம். ஆனால் அதனால் தமிழ்நாட்டை மதிக்காமல் இருக்கல. ஜல்லிக்கட்டுக்கு வேணுங்கிற சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. அதே தம்பிதுரை அவர்களும் சொல்கிறாரு, ஆமாம் இந்த விஷயத்தில் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணார், ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க. ஸோ சொல்யூஷன் வேணுமா இல்லை குற்றம் கண்டுபிடிக்கணுமாங்க? சொல்யூஷன் வேணுமா குற்றம் கண்டுபிடிக்கணுமா? அதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம் வரேங்க. நீங்கள் எல்லாரும் அவசரமாக சேர்க்காதீங்க. கொஞ்சம் என்னோட பேசுகிற திறமை குறைச்சல் கொஞ்சம் அவருக்கு விளக்கமாக சொல்லணும்னா. அதனால் குற்றம் காணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் எங்களை பார்க்கல, அவமதிச்சிட்டாரு இல்லைங்க. பிரதம மந்திரிங்கிறவர் பார்க்கறதுக்கான முயற்சி பண்ணுவார், முடியலன்னா முடியல. ஆனால் உங்கள் ப்ராப்ளம்க்கு சட்ட ரீதியாக எலெக்டட் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் தமிழ்நாட்டிலேருந்து வராரு. அவர் ஓட்டு போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும் கூட அவர் முதலமைச்சர். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்லும்போது அவரை பார்க்காம இல்லையே பிரதம மந்திரி. ஆனால் என்ன பார்க்கல, அதனால் நீ என்னை அமைச்சிட்ட, தமிழ்நாட்டையே அமைச்சிட்டேன்னு சொல்கிறது சரியில்லைங்க. பார்த்துருக்கலாம், முடிஞ்சிருந்தா பார்த்துருக்கலாம், முடியாம இருக்குதுங்க. என்னங்க? இல்ல என்ன சொல்றீங்க? எனக்கு அமைச்சர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. மத்திய அமைச்சர்கள் வந்து தமிழகத்துக்கு ஆதரவா சப்போர்ட் பண்றாங்க. சிஎம் வந்து பிரதமர் மீட் பண்றாரு. தொடர்ந்து 2 முறை வந்து எம்பிஸ் வந்து பிரதமரை பார்க்க ட்ரை பண்ணாங்க. அவங்க 2 முறை அந்த அமைச்சர் தான் பண்ணாரு. இல்ல ஒரு நிமிஷம். நான் தம்பிதுரை அவர்களுடைய அந்த ராஷ்டிரபதி பவனில் அவர் பிரசிடெண்ட்டை பார்த்துட்டு வந்த பிறகு பேசினதை நான் பார்த்தேன், டீட்டெயிலாக பார்த்தேன். நான் ஒவ்வொரு ஐட்டமாக சொல்லி அதுக்கு வந்தோம் பார்க்கல, இதுக்கு வந்தோம் பார்க்கலன்னு சொல்கிறது ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வரலைங்க. வந்த போது பார்க்க முடியல, ஒத்துக்கிறோம். ஆனால் தமிழகத்திலேருந்து யாரையுமே பார்க்கலன்றதும் சொல்லலை. சிஎம்ஐ பார்த்துருக்காரு. இவரையும் பார்க்க முடிஞ்சிருந்தா, சமயம் இருந்திருந்தா பார்த்துருப்பாரா இருக்கலாம். எதனால் பார்க்கலன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இஃப் டைம் பெர்மிட்டிங் பார்த்துருப்பார்.
ஆனால் நான் கூட்டிட்டு வந்த டெலிகேஷனை பார்க்காதனால தமிழகத்தையே அவமானப்படுத்திட்டீங்க. நானும் எம்பி தான், அவரும் எம்பி தான். இல்லைங்க, இதெல்லாம் வேணாம். நமக்கு தமிழ்நாட்டோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் பிரதம மந்திரி எல்லா முயற்சியும் எடுக்கிறார். நானும் எம்பி தான், அவரும் எம்பி தானா பார்க்க போனோமே நம்ம தான். இன்னைக்கு காலையில் தான் நான் ப்ரெஸ் மூலமாக தான் பார்த்தேன். போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்கிற ஏதோ ஆக்ஷன் எடுப்போம், எங்கேயாவது தப்பு நடந்திருந்தால் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். போலீஸில் தப்பு பண்ணியிருந்தா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது, ப்ளஸ் ஒரு விசாரணை கூட போட்டிருக்கதா கேள்விப்படுறோம். அதனால் விசாரணை நடக்கட்டும், ஓப்பனாக நல்லபடியாக நடக்கட்டும். விசாரணை மக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் நடக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நடத்தணும், நியாயமாக நடக்கணும். அதில் போலீஸ் யாராவது தப்பு பண்ணியிருந்தால் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்ன அந்த வாக்கை அவர் நிறைவேற்றணும். ஒன்று. ரெண்டாவது, வயலன்ஸ் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வர அரை வழியில் நல்ல போராட்டம் நடத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வயலன்ஸ் வரத்துக்கு காரணம் என்னாச்சு? யார் வந்தாங்க? யார் ஊடுருவினாங்க? தேச விரோத சக்திகள் வந்ததுன்றதுல ஒரு டவுட் இல்லைங்க. இல்லைன்னா அரை வழியில் நடந்துட்டு இருந்த போராட்டம் எப்படி அது திசை மாறிது? தேச விரோத சக்தினா நாட்டு கொடியை எரிக்கிறவன் தேச விரோதம் இல்லைங்களா? நீங்கள் அது இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க, நாங்கள் அப்படியெல்லாம் குறிப்பிட்டேன்னு சொல்ல. அங்கே யாரெல்லாம் சக்திகள் வந்தாங்களோ அதை பார்க்கறதுக்கான இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் இருக்குது. அதை செக் பண்ணுறதுக்கான அதிகாரம் போலீஸ்க்கு இருக்குது, வேறு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு இருக்கும், அது ஸ்டேட் லெவல்லையும் இருக்கும், சென்ட்ரல்லையும் இருக்கும். அவங்க பார்த்து எடுப்பாங்க. ஆனால் நாட்டு கொடிக்கு இகழ்வாக பேசுகிறவங்க, நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரிக்கு எகேன்ஸ்ட் அங்கே கோஷம் எழுப்பினவங்க, இவங்கெல்லாம் டெஃபினட்டாக தேச விரோத சக்தி தான். நீங்களும் நாங்களும் எழுப்போமா? அது யார் பிரதம மந்திரியாக இருந்தாலும் நம்ம நாட்டு பிரதம மந்திரி, நம்ம நாட்டு கொடி இல்லைங்க. எங்கள் வாதங்க இது ஹெல்த் விஷயத்தில் இதை பற்றி நிறைய சர்ச்சை நடந்திருக்குங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க்ஸு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது இல்லைன்றது அதுக்கு மேலே நிறைய சர்ச்சை டிஸ்கஷன் நடந்திருக்கு. இதே விஷயத்தில் ஒரு கிராமத்தில், கேரளாவில் நினைக்கிறேன், பிளாச்சிமடா கிராமத்தில் கிரவுண்ட் வாட்டரை கம்ப்ளீட்டாக உறிஞ்சிடுறாங்க, இது நல்லதில்லை, எங்களுக்கு குடி தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, இந்த கிரவுண்ட் வாட்டரை உறிஞ்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு அஜிடேஷன் நடந்தது. இப்படி நிறைய போராட்டங்கள் இந்த குளிர்பானங்கள் மேலே நடந்துட்டு தான் இருக்குது. ஹெல்த் ரீதியாக இது மேலே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. போராட்டம் நடத்துகிறவங்க சுயமாக அவங்களா இண்டிபெண்ட்டாக எடுத்த டிசிஷனு. அதனால் கவர்மெண்ட் தரப்புலேருந்து இதுக்கு நான் ஆட் பண்ணுறதுக்கான ஒன்றும் விசேஷமாக நான் சொல்கிறதுக்கு ஏங்க இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவர் சொல்கிற கருத்துக்கு நான் ஒத்துக்கணுங்கிறீங்களா? இல்லை, ஒரு நிமிஷம், எனக்கு புரியல உங்கள் கேள்வி. சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படின்னா நான் பேசவே கூடாதுங்க. நான் டெல்லியில் இருக்கிறேன். நேரடியாக பார்த்தவங்க இருக்காங்க இந்த நாட்டில். ஒரு நிமிஷம் தயவு பண்ணி கேளுங்க. என் பதில் சொல்லணுமா இல்லை வேணாமா? சொல்லணும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவர் சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் என்கிட்ட கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது. நான் தமிழ்நாட்டில் இல்லைங்க. விஷயம் அப்படி பார்க்கக்கூடாதுங்க தயவு பண்ணி. நான் உங்களுக்கு வித் மை ஆல் ஹியூமிலிட்டி நான் சொல்கிறேன், விஷயத்தை அப்படி பார்க்காதீங்க. இது கலாச்சாரத்தோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஒரு தரமும், கலாச்சாரத்தோடு சம்மந்தப்படல அப்படின்னு இன்னொரு தரமும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லைங்க. இது மக்களோட அசோசியேட்டட் விஷயம். இது நம்மளுக்கு நம்ம அரசியலுக்கு உகந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக திருப்பக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்க, பொதுமக்கள் வந்துட்டாங்க ரோடு. ஏங்க ஒவ்வொரு பொங்கலுக்கும் இப்படி தான் நடந்துட்டுருக்குமான்னு கேட்குறாங்க. இது கலாச்சாரத்தோடு சம்மந்தப்பட்டது. இப்போது கலாச்சாரத்தை பற்றி பேசாத அப்படின்னு இன்னொரு தரம் வேணாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வேணவே வேணாம். நீங்கள் தயவு பண்ணி இதே கேள்வியை எத்தனை விதமாக நீங்கள் கேட்டாலும் நான் கிளியராக நான் சொல்கிற பதில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தயவு பண்ணி ஒரு தரம் பொறுமையை கேளுங்க. தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் ரோடுக்கு வந்து இது பெரிய விஷயமா எடுத்தது தப்பு இல்லை. ஏன்னா உணர்ச்சி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு பொங்கலுக்கும் இப்படியே போயிட்டுருக்கு, எப்போ வரும் சொல்யூஷன், நாங்கள் பதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். பிஜேபிக்கு விரோதமாக இருக்குன்றதுனால நிலைப்பாடு மாறாது. நாங்கள் முதல்லேருந்தே ஜல்லிக்கட்டு வேணும்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் எத்தனை இந்த கேள்வியை மக்கள் அங்கே பிஜேபிக்கு எகேன்ஸ்டாக, மோதிக்கு எகேன்ஸ்டாக பேசுனாங்கன்னு விஷயத்தை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்றதுனால நாங்கள் புரிய வச்சுட்டு தான் இருப்போம். அப்பவும் சொன்னோம், இப்போவும் சொல்கிறோம். இது எங்கள் நிலப்பாட்டில் ஏதான மாறுதல் இருந்திருந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்க. ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை அவர் இங்கேருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் தயவு பண்ணி அந்த லைனை சொல்லாதீங்க. தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க நிறைய பேர், அவங்க பேசக்கூடாதா? இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாதா? இல்லை பேசுகிறதுக்கு அதிகாரம் இல்லையா? தமிழன் யாருன்றதே நெக்ஸ்ட் டிஃபைன் பண்ணுவீங்களா? அப்படி இல்லைங்களே. தயவு பண்ணி
நான் சொல்கிறது என்னென்னா, பிஜேபி ஒருவேளை தன்னுடைய நிலப்பாட்டை மாற்றிருந்தா கேள்வி கேளுங்க, விரோதமாக பேசுங்க. நாங்கள் தான் முதலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கோம், நாங்கள் ஜல்லிக்கட்டு கோசம் போராடுவோம், ஜல்லிக்கட்டு வேணும், கரெக்டு நடத்தணும். ஸோ எங்கெங்க பிஜேபிக்கு எகென்ஸ்ட் வாய்ஸு போடுறவங்களுக்கு விளக்கம் சொல்லணும். முதலேருந்து வந்துட்டுருக்கு குரல், மோதிக்கு எகென்ஸ்டாக வந்துருக்கு குரல். அப்படின்னா குரல் வர்றதுனால அது தப்பு ஒப்பாயிடுது. நாங்கள் பண்ணது சரி அப்படி நாங்கள் சொல்லத்தான் வேணும், சொல்லிட்டு தான் இருப்போம், முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு, அதனால் உங்கள் நிலப்பாடு என்னன்னு கேட்டால் நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லைங்க, அவரை தான் கேட்கணும். நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? இல்லை, முதல்லங்க ஆர்டினன்ஸ் வந்துச்சு, அவசர கால சட்டம், அதே போதும். நான் அதே போதும் நிறுத்துங்கன்னு சொல்லலை, அதுவும் சட்டம்தான், அது வந்துச்சு இல்லைங்க. அது போராது, எங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுங்க. நீங்கள் பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் சட்டம் இங்கே தமிழக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணிட்டாங்க. இதையும் எதிர்த்து போராடுவாங்களே யாராவது அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிறவங்க போக முடியும். ஆனால் அப்போவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஒரே நிலை எடுத்து சப்போர்ட் பண்ணி ஜல்லிக்கட்டுக்கு விரோதமாக எந்த விதமானது நடக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட கோரிக்கை. நாங்கள் அதுக்கு உடன்பட்டு இருக்கோம். ஒரே நாட்டில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இவ்வளோ பெரிய முடிவை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி வந்ததுனால தான் அந்த முடிவு வந்தது. இதை நீங்கள் சொன்னீங்க மாநில அரசு வந்திருக்கலாம், முடிச்சிருக்கலாம். நீங்கள் அப்போ தவறு எந்த பக்கம் நடந்திருக்கு? மத்திய அரசு மாநில அரசுக்கு எதுவும் நினைவூட்டலையா, இல்லை மாநில அரசு மத்திய அரசுக்கு நினைவூட்டலையா? தவறு இழைத்தது ரெண்டு அரசா இல்லை மாநில அரசு? இப்போ நம்ம வந்து இன்னைக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சு, ஜல்லிக்கட்டு நடத்திக்கலாம். ஆனால் இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? யாரை குற்றம் கண்டுபிடிக்கணும்? தயவு பண்ணிங்க ஜல்லிக்கட்டு விஷயத்தில் மக்களுக்கு ஆதரவாக நல்லபடியாக ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, எல்லாருக்கும் அது பெனிஃபிட் ஆகட்டும். அதனால் இதுலேருந்து நம்ம எல்லாரும் அவங்கவுங்க லெசன்ஸ் கற்றுக்கலாம், பாடம் கற்றுக்கொள்வோம். ஆனால் நான் பாடம் கொண்டு இருக்கும்போது நீ ஒன்னால தான் ஏன் வந்தது விவகாரம் அப்படின்னு சொல்லி திருப்பி இதை புரட்சி கலப்பணுமா? வேணாமே. கச்சிதம், டெஃபினட்டா அந்த கேள்வியோட அந்த கேள்விக்கு நான் மாத்திரம் பதில் கொடுக்க கூடாதுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பதில் எடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் சமயத்துக்கு அப்பப்போ போய் நம்மளோட எம்எல்ஏஸ், எம்பிஸ், கவர்மெண்ட்டு எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்டு இருக்கணும். ஐயா அது வருது திருப்பி பொங்கல், நீங்கள் கொடுங்க சொல்யூஷன் அப்படின்னு கேட்குற மாதிரி. வரதாக்கு சொன்னோம் நம்ம. இப்போது இந்த ட்ரவுட் சிச்சுவேஷனுக்கு டீம் வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்க நான் இல்லை, எங்கள் கட்சிக்காரன் இல்லை, கவர்மெண்ட்டில் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ், இந்த விஷயத்தை பண்ணக்கூடியவங்க. அவங்க வந்து அசஸ் பண்ணிட்டு போயிட்டு அந்த அசஸ்மெண்ட் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. அந்த அசஸ்மெண்ட் பேசிஸ் கிடச்ச பிறகு எவ்வளோ ஃபண்டு கொடுக்கணுமோ அந்த ஃபண்டு கொடுக்குறாங்க. அதனால் எந்த ஒரு ஸ்டேட்டையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு இல்லை. டீம் இந்தியான்னு சொல்லிட்டு போகிறது என்ன? பிரதம மந்திரியே அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்கார், எல்லா மாநிலங்களும் ஈக்குவலாக முன்னேறலைன்னா பாரத நாடு முன்னேறாது அப்படிங்கிற லைனில் தான் அவர் போகிறார். இந்த நாட்டை அவரும் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார் ஒரு காலத்தில், நம்ம மறந்துட வேணாம். அப்போ இருந்த என்ன சொல்கிறது, ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட் குஜராத்துக்கு அப்போ கிடச்சி அவர் அவசப்பட்டதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர் அதை அனுபவித்ததை இன்னொருத்தருக்கு அவர் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கும் இல்லை, எங்கள் தலைவருக்கும் இல்லை. தெரியாதுங்க, நான் கேட்கணும். நீட் பற்றி எனக்கு தெரியாது, நீட்டில் தமிழில் கூட எழுதலான்றது மாத்திரம் எனக்கு தெரியும். அண்ட் நீட் நேஷ்னல் லெவலில் ஒரு மெரிட்டோரியஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். நேஷ்னல் லெவலில் எந்த இந்திய குடிமகன் எங்கேருந்து படிக்கணும்னு விரும்பினானோ அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு சிஸ்டம் அது. ஒரு நிமிஷம் முடிச்சுடுறேங்க. யூ ஆர் ஸோ இன் டு தட் இஷ்யூ, யூ டோன்ட் அலோவ் மீ டு கிவ் மீ யுவர் ஃபுல் ஆன்சர். ஐ எம் ட்ரைங் டு ஆன்சர் யூ. ஒரு அந்த மெரிட் லிஸ்ட்டில் நாடு முழுவதும் எங்கே வேணால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த எக்ஸாம் எழுதுறதுல நீங்கள் தமிழில் எழுதக்கூடாது, ஒன்லி இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை தமிழில் எழுதுங்கன்னு சொல்கிறோம். அதனால் எழுதி நேஷ்னல் லெவலில் நீங்கள் எங்கே போய் அட்மிட் ஆனாலும் பண்ணலாமே அப்படின்றதுக்கான வாய்ப்பு தான் நீட். ஒருவேளை அது இங்கே இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு எகென்ஸ்டாக போடுதுன்னா லெட் தம் கோ டு த கோர்ட். பட் ஐ டோன்ட் நோ ஹெச்ஆர்டி ப்ளஸ் ஹெல்த் இதில் என்ன மாதிரி பொசிஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்டு சொல்கிறேன். இல்லைங்க, கொள்கை மாற்றம் வருமா,
ட்ரம்ப் வந்த பிறகு அந்த ஆட்சியிலேருந்து நம்மளுக்கு வேறு விதமாக ட்ரீட்மெண்ட் இருக்குமான்றது விஷயம் இல்லைங்க. நம்ம ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது, ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது, விசா, டோட்டலைசேஷன் ஃபீஸ், நம்மளுக்கு இங்கேருந்து போகக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸை வரவிடாமல் தடுக்கிறது, இல்லை விசா மாத்திரம் இல்லாமல் ஃபீஸ் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனோடையும் நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். அதனால் இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னு ஆகலையே, இந்த விஷயங்கள் இப்போவும் ரெலவெண்ட் தான். அதனால் இப்போவும் வரக்கூடிய இந்த புது ஆட்சி, இப்போ ட்ரம்ப்போட ஆட்சியிலையும் இதை பற்றி நாங்கள் அவங்களோட ஈடுபடுவோம், பேசுவோம். இப்போது தமிழக அரசே இதை தானுங்க பண்ணிட்டுங்க, அதுக்கு நாங்கள் ஒத்துழைச்சோம். அதனால் இந்த ஒரு வருஷத்தில் பண்ண வேண்டியது நாங்கள் முதலேருந்து சொல்லிட்டு வரோம். நாங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்தோம் 2016 ஜனவரியில். அந்த நோட்டிஃபிகேஷனை சுப்ரீம் கோர்ட்டே வித்தின் ஒரு வாரமோ 10 நாளைக்குள்ளவே அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஹியரிங் நடந்துகிட்ருக்கு. அப்போ நான் சொன்ன வாக்கு நீங்கள் ஐம் வெரி கிரேட்ஃபுல், நீங்கள் ஞாபகமாக சொல்கிறீங்க. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டின் அதிகாரத்தில் இருந்தது, ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். சரி, எடுத்துகிட்டு வரல, கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு, ஏன் சென்டர் பண்ணல அப்படின்னு கேட்டால், நோட்டிஃபிகேஷன் ஒன்று நாங்கள் ஜனவரியில் எடுத்துகிட்டு வந்தோம், அதை சுப்ரீம் கோர்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சென்டரே ப்ளஸ் அந்த ஹியரிங் நடந்துட்டும் இருக்குது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயும் கான்ஸ்டிடியூஷனில் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு ஒவ்வொருத்தர் பொறுப்பிலும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க நிர்வகிச்சிட்டு இருக்கும்போது, எங்கள் கோர்ட்டில் நாங்கள் கேட்டுக்கிட்டு தானே இருக்கும் விஷயம் வருது, ஹியரிங் கன்க்ளூஷன் ஸ்டேஜுக்கு வருது, இப்போ இன்னொரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வருவீங்களான்னு கோர்ட்டு கேட்க மாட்டாங்களா? ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் இன்னொரு இன்ஸ்டியூஷனை மதித்து நடக்கணும். நாங்கள் ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்தோம் நோட்டிஃபிகேஷன், அந்த நோட்டிஃபிகேஷன் ரத்தாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களே திருப்பி நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்தால் கோர்ட்டை அவமதித்த மாதிரி இருக்குன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்போ கூட அதிகாரம் இருந்துச்சு. இப்போது அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தி தான் அவங்க இப்போ சட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை தான் நாங்கள் சொன்னோம். திருப்பி எங்கள் மேலேயே நீங்கள் ஏன் சென்ட்ரலில் போட முடியாது அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்க தான் நாங்கள் வேணும். நாங்கள் முயற்சி பண்ணோம், அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஹியரிங்கே நடக்காமல் இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வரலாமே அப்போ கேட்டால் ஒரு விதத்தில் நியாயம் இருக்குது. ஆனால் இப்போது வித்தின் 1 இயர் ஹியரிங்கும் நடந்துட்டுருக்கையில், ஃபைனல் ஸ்டேஜஸ் வந்துட்டுருக்கிற நிலையில் நீங்கள் போய் இன்னொரு சட்டம் நீங்களே ஏன் போடல அப்படின்னு கேட்டால் அது கோர்ட் அவமதிச்ச மாதிரி இருந்திருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆனால் உங்கள் பிரதமரை சந்திக்கும் பொழுதோ, இப்போ ஈவன் பன்னீர்செல்வம் வந்ததுக்கு பிறகு கூட ஜல்லிக்கட்டு நடவடிக்கை எடுங்கன்னு பாரதிய ஜனதா வலியுறுத்தினாங்க. அப்போ இந்த ஐடியா சொல்லப்பட்டதா இல்லை அதிமுக செய்ய தவறியதுன்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, நான் ரெண்டுமே சொல்லலை. சொல்லப்பட்டதா அப்படின்னா எத்தனையோ அங்கே பேசியிருப்பாங்க, அதோட விவரம் என் கையில் இப்போ இருக்காது, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் இதெல்லாம் கவர்னன்ஸில் நல்லாட்சி பண்ணும்போது நம்ம இங்கேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே ஹை கோர்ட்டில் எத்தனையோ கேஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அதே திருப்பி பண்ண முடியுமா? இதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு புரியுங்க இயற்கையாகவே. அதை எடுத்து பேசியிருப்பாங்களா சொல்லியிருப்பாங்களான்றதை நான் விவரம் சொல்ல முடியாது. இருங்க ஒரு நிமிஷம். ஒன்று எனக்கு ஐ கான் கேட்ச் அப் வித் டூ மெனி கொஸ்டின்ஸ் அட் அ டைம். இது கேட்குறீங்கல்ல, ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த ஆர்குமெண்ட்டை நான் காங்கிரஸ் சொல்லி கூட கேள்விக்கு காதில் எனக்கு விழுந்துச்சு. சட்டம் எடுத்துகிட்டு வருவோம், நோட்டிஃபிகேஷனில் போடுவோம், ஜல்லிக்கட்டுவில் புல்லு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு, ஆனால் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா என்னங்க? நீங்கள் சட்டம் எடுத்துகிட்டு வருவீங்க, சட்டத்துக்கு விரோதமாக இங்கே பண்ண விடுவோன்னா, சட்டத்துக்கு விரோதமாக பண்ண விடுறது நல்லதா இல்லை சட்டம் சரியாக அமைக்கிறது நல்லதா? சட்டம் 2001 நீங்களே 11 நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே சட்டத்தில் போட்டுட்டோம், ஆனால் நீங்கள் இங்கே பண்ண விட்டுட்டோமே அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமாக பண்ண விடுறது நல்லதுங்களா? இதை புகழ்ச்சியாக எடுத்து தன்னோட கர்வமாக சொல்லிக்கிறது காங்கிரஸ்க்கு நல்லதுங்களா? பழைய கட்சியான காங்கிரஸ் பேசுகிற விதமாக இது கேளுங்க. 2வது கேள்வி. நல்ல கேள்வி கேட்குறீங்க. ஒரு நிமிஷம், அதை பற்றி ஒரு விளக்கமாக ஒன்று சொல்கிறேன், அது கூட யோசிச்சுக்காங்க கொஞ்சம். ஜல்லிக்கட்டு நோட்டிஃபிகேஷன் சென்டரில் 2001 வந்துச்சு. அப்போ ஒரு சத்தமும் இல்லைங்க. அதுக்கப்புறம் நடக்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்புங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியும், சட்டத்தை எடுத்துகிட்டு வர முடியும்னு சொன்னோம் நாங்கள். ஃபைனலாக அப்படி தான் ஆச்சு. நான் அப்போவே சொன்னேன்னு சொல்ல, எப்படியோ மக்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னு தான் சொல்கிறோம்.
ஆனால் காவேரி வாரியத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அங்கே போய் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எகெயின்ஸ்டாக சென்டர் பண்ணிச்சுன்னு சொல்கிறது தப்பு. சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் போய் சொன்னது என்னென்னா, வாரியம் அமைக்க வேண்டிய பணி வேலை சட்ட ரீதியாக நடக்கணும். இட்ஸ் a ஸ்டாட்யூட்டரி ஜாப். அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் பண்ண முடியாது, பார்லிமெண்ட்ரி ப்ராசஸ் மூலமாக பண்ணணும், பண்ணுறோங்கன்னு சொன்னோம். சட்டம் மூலமாக பண்ண வேண்டியது சட்டம் தான் பண்ண முடியும். அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மூலமாக பண்ண முடியாதுன்றது தான் எடுத்து உரைச்சோம் சுப்ரீம் கோர்ட்டில். அங்கே அப்படி பண்ணீங்க, இங்கே அப்படி பண்ணுறீங்க இல்லைங்க. ரெண்டு இடத்துலையுமே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க சொல்கிற பிரகாரம் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸை அவங்க ஆர்டர் மூலமாக சொல்ல வச்சாங்களோ அங்கே இல்லைங்க, ஆர்டர் மூலமாக நடக்காது. இது சட்ட ரீதியாக பார்லிமெண்ட்ரி ப்ராசஸ் மூலமாக வரணும்னு சொல்கிறோம். அவ்வளோதாங்க வித்தியாசம். இல்லைங்க, கொள்கை மாற்றம் வருமா, ட்ரம்ப் வந்த பிறகு அந்த ஆட்சியிலேருந்து நம்மளுக்கு வேறு விதமாக ட்ரீட்மெண்ட் இருக்குமான்றது விஷயம் இல்லைங்க. நம்ம ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது, விசா, டோட்டலைசேஷன் ஃபீஸ், நம்மளுக்கு இங்கேருந்து போகக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸை வரவிடாமல் தடுக்கிறது, இல்லை விசா மாத்திரம் இல்லாமல் ஃபீஸ் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனோடையும் நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். அதனால் இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னு ஆகலையே, இந்த விஷயங்கள் இப்போவும் ரெலவெண்ட் தான். அதனால் இப்போவும் வரக்கூடிய இந்த புது ஆட்சி, இப்போ ட்ரம்ப்போட ஆட்சியிலையும் இதை பற்றி நாங்கள் அவங்களோட ஈடுபடுவோம், பேசுவோம்.